ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு புறப்பட்டார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பயணம். அமெரிக்கா, போலந்து மற்றும் ஹங்கேரி நாட்டின் வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா பயணம். திட்டமிடப்பட்ட பாதையில் டிராகன் கேப்சூல் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அறிவிப்பு. 4 விண்வெளி வீரர்களுடன் செல்லும் டிராகன் விண்கலம் 28 மணி நேரத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும். 14 நாட்களில் 60 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ள ஏற்பாடு. சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல ஃபால்கன் 9 ராக்கெட்டிலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது டிராகன் விண்கலம். விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பிய பின் முதல் நிலை பூஸ்டர் வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதால் ஆனந்த கண்ணீர் விட்ட சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர். ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததை கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் கைதட்டி உற்சாகம். ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் என குறிப்பிட்டு டிராகன் விண்கலத்திலிருந்து தகவலை அனுப்பினார் சுபான்ஷு சுக்லா. தன் உடையில் உள்ள மூவர்ண கொடி இந்தியர்கள் அனைவருடனும் தான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக பெருமிதம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கை, வாழ்த்துக்களை சுமந்து செல்வதாக தெரிவித்து பெருமிதம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னையிலிருந்து ரயில் மூலம் வேலூர் சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரயில் நிலையம் முதல் வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வேலூரில் 198 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 7 தளங்களுடன் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை பார்வையிட்டார். சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் மாவட்ட வாரியாக பூத் கமிட்டிக்கு பொறுப்பாளர்கள் நியமிப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்று அவரது ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட 15 பேரையும் விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் உத்தரவு. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் கடந்து செல்ல 1/2 மணி நேரத்திற்கு மேலாவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆதங்கம். சுங்கச்சாவடிகளில் வாகனங்களில் காத்திருப்பதை தவிர்க்கும் வழி குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குநர் பதிலளிக்கவும் உத்தரவு. வால்பாறையில் சிறுத்தை தாக்கிய சிறுமி உயிரிழந்தது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அலட்சியமாக பதிலளித்ததாக புகார். புலி சிறுத்தைகள் பொதுமக்களை தாக்குவது சாதாரணமானதுதான், உயிரிழப்பவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்குவதாக கூறியதால் சர்ச்சை. திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அண்ணா அறிவாலயத்தில் பயிற்சி. முகாமை முன்னெடுத்துள்ள அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவாலயத்தில் முதலமைச்சரின் மருமகன் சபரீஷனுடன் ஆலோசனை. டெல்லியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுடன் தமிழக அமைச்சர் சக்கரபாணி சந்திப்பு. மா விவசாயிகளுக்கு 50க்கு 50 பகிர்வு முறையில் இழப்பீடு வழங்கும் வகையில் பிரதமரின் சந்தை தலையீட்டு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த வலியுறுத்தல். நடிகர் ஸ்ரீகாந்துடன் தொடர்புடைய போதைப்பொருள் வழக்கில் கழுகுப்பட ஹீரோ கிருஷ்ணாவிடம் போலீசார் விசாரணை. தனிப்படை அமைத்து 2 நாட்களாக தேடப்பட்ட நிலையில் சிக்கியவரிடம் சென்னையில் வைத்து விசாரணை என தகவல். தன்னுடன் இருக்கும் பாமக நிர்வாகிகளுக்குத்தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படும் என ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியில் எந்த முடிவையும் எடுக்கும் அதிகாரம் தனக்கே உண்டு என்றும் திட்டவட்டம். உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாமக எம்எல்ஏ அருள் குணமாக வேண்டி கூட்டு பிரார்த்தனைக்கு அழைத்த அன்புமணி. கூட்டு பிரார்த்தனை நடத்த நான் என்ன செத்தா போய்விட்டேன் என பாமக எம்எல்ஏ அருள் காட்டமாக கேள்வி. மெட்ரோ ரயிலுக்கு இணையாக சென்னையிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்பட்டது முதல் குளிர்சாதன மின்சார ரயில். பயண கட்டணத்தை குறைக்கவும் இருக்கை வசதிகளை மேம்படுத்தவும் பயணிகள் கோரிக்கை. என்ன கம்ஃபர்ட் அப்படின்னா சீட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுக்குறோம், ஒரு நார்மல் சீட்டு போட்டிருக்காங்க ஸ்டீலில், ஒரு குஷன் கூட இல்லை. ரேட் அதிகம் சார். இது அங்கே 10 ரூபாய், இங்கே 100 ரூபா கொடுத்து வரோம். இங்கே பாருங்கள், இப்படியே ஓடிச்சுன்னா இந்த ட்ரெயின் ஓடவே ஓடாது.
யாருமே ஏற மாட்டாங்க. 4 பேர் வச்சு தான் ட்ரெயின் எடுக்கும். ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபேர் அதிகமாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் ஃபீல் பண்ணுறேன். பட் என்னன்றது இது வந்து எனக்கு ஒரு 1/3 ஒரு 70 ரூபா ரேஞ்சில் செங்கல்பட்டு வரைக்கும் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்திய வரலாற்றின் இருண்ட அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தி 50 ஆண்டுகள் நிறைவு. ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்க மேற்கொள்ளப்பட்ட கொடிய முயற்சி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை இந்திய படைகள் 22 நிமிடங்களில் மண்டியிட வைத்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.